எல்லாருக்கும் வணக்கம். நான் முன்னாடி சொன்னது போலத்தான், எப்போவுமே நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லி நம்ம எல்லாமே இங்கிலீஷில் இருக்கிற அந்த புத்தகங்கள் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே தவிர, அப்போ நம்ம ஊரில் யாரும் சொல்லலையா? ஆன்மீகம்னாலே உலகம் முழுக்க இந்தியாவை பார்க்குது. அப்படி இருக்கிறப்ப ஏன் நம்ம ஊரில் இருக்கிற இந்த ஆன்மீகத்தை பற்றி எப்பவும் எவரும் எதுவும் சொல்கிறது இல்லையே என்ற கேள்விக்கு பதில்தான் இந்த துளசிதரம். உலகத்தில் இருக்கும் அனைத்து ஆசான்களையும், அதில் வேதங்களில் இருந்து சைனீஸ் மாஸ்டர்ஸில் இருந்து எல்லாரும் என்ன சொல்லியிருக்கிறாங்க என்பது, அந்த கான்செப்ட்ஸ் ஒவ்வொன்றும் முத்து முத்தாக எடுத்துக்கிட்டு வந்து சொன்னது தான் இந்த துளசிதரம். இதில் புத்தர் சொன்னது மிக முக்கியமான போதனை, 4 ஆரிய சத்தியங்கள். 4 ஆரிய சத்தியங்கள். நீங்க ஆரிய சத்தியம்னா இது ஆரியர்கள் திராவிடர்கள் அந்த அர்த்தம் கிடையாது. தி ஃபோர் ட்ரூத். அது என்னது? அது முதலாவது, துக்கம் அனைத்து இடங்களிலும் இருக்கு. எல்லா நேரங்களிலும் எல்லா இடத்திலையும் இந்த துக்கம் என்பது இருக்கு. இந்த துக்கத்துக்கு காரணம் என்ன? கோரிக்கை. கோரிக்கை தான் துக்கத்துக்கு காரணம். கோரிக்கைக்கு காரணம் என்ன? கோரிக்கைக்கு காரணம் கல்வியின்மை, அவித்யா. இப்ப இந்த கல்வி வரணும்னா நாம் என்ன செய்யணும்? அஷ்டாங்க மார்க்கத்தை நாம் கடைபிடிக்கணும். புத்தர் 5.5 வருட காலம் தவம் செஞ்சு அவர் முதலில் சொன்ன உபதேசம் என்னன்னா, இந்த 4 சத்தியங்கள். புத்தருடைய வாழ்க்கையிலிருந்து நாம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது, கத்துக்க வேண்டியது இருக்கு. அவர் ஏன் போனார் தியானம் பண்றதுக்கு? அவருக்கு என்ன குறை இருந்தது? ஒரு யுவராஜாவா, ஒரு ராஜாவுடைய பையனா, அவ்வளவு வசதியான ஒரு வாழ்க்கை. புத்தர் பிறந்த உடனே ஜாதகத்தை கணித்தாங்க, வந்தா ஒரு பெரிய சக்கரவர்த்தியா வருவான், இல்லைன்னா மிகப்பெரிய சந்நியாசியாக மாறுவான். அவர் சன்னியாசியா மாறுறதுக்கு அவங்க அப்பாவுக்கு விருப்பம் இல்லை. அவன் எப்படியும் என்னை விட ஒரு பெரிய மகாராஜாவா இருக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டாரு. அதற்கு ஏற்றவாறே அவரை பொத்தி 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 வளர்த்தாங்க. இந்த உலகம் எப்படி இருக்கும், இந்த உலகத்தில் இருக்கும் சாதாரண விஷயங்கள் என்ன என்பதை புத்தருக்கு, அதாவது சித்தார்த்தருக்கு தெரியாது. அப்படி பார்த்துக்கிட்டாங்க. அவரோட அந்தப்புறத்தில் வேலை செய்யும் ஆட்கள் அனைவரும் அந்த இளமை தோற்றத்தோடு இருப்பவர்கள். கொஞ்சம் அவங்களுக்கு முதுமை வந்துட்டுன்னா மாத்திடுவாங்க. ஏன்னா முதுமை என்பது இருக்கும் என்பது கூட சித்தார்த்தருக்கு தெரியாமல் வளர்த்தாங்க. துக்கம் என்பது இருக்கும்னு தெரியாது, வியாதி வரும்னு தெரியாது, மரணம் ஏற்படும் என்பது தெரியாது. என்னப்பா இது உலகத்துல எல்லாம் சாதாரணமா நடக்கிற விஷயம் தானே, இது கூட தெரியாமலையா ஒரு சித்தார்த்தர் இருந்தாருன்னா, அது எல்லாம் கண்ணுக்கு காட்டாமலேயே நம்ம எதை பார்க்குறோமோ அதைத்தானே நம்ம நம்புவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஊர்ல இந்த ரோடெல்லாம் சரியாவே இல்லையே, இதெல்லாம் எந்த எம்எல்ஏவுக்கும் எம்பிக்கும் மினிஸ்டருக்கும் இது யாருக்குமே கண்ணே தெரியலையே, இந்த மாதிரி இருக்கேன்னு நம்ம நினச்சிக்கிறோம்.
ஆனால் நீங்கள் பாருங்கள், ஒரு மினிஸ்டர் வராருன்னா இல்லை ஒரு சீஃப் மினிஸ்டர் வராரு, வேறு யாராவது வராங்கன்னா அன்னைக்கு ரோட்டெல்லாம் அப்போதைக்கு அப்போவே அந்த ரிப்பேர் பண்ணி சரி பண்ணிடுவாங்க. குப்பை இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் போடுறதுக்கு ப்ளீச்சிங் பவுடர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, ஆனால் யாரும் போடுறதில்ல. அந்த ப்ளீச்சிங் பவுடர்லாம் எங்கே போகுதுன்னு தெரியல. தெரியும் எங்கே போகுதுன்னு. அந்த மாதிரி அந்த மினிஸ்டர் வரப்ப அந்த ரோடு அந்த மாதிரி இருக்கிறப்ப அவர் என்ன நினைக்கிறாரு? ஓகே, எப்பவும் ரோடு இதே மாதிரி சுகாதாரமா நீட்டா கிளீனா எந்த விதமான பள்ளமும் இல்லாம எப்பொழுது இதே மாதிரி தான் இருக்குன்னு தானே நினைப்பாரு. இப்போன்னா நமக்கு செல்போன் வந்துடுச்சு, அதில் கேமரா இருக்கு, எங்கெங்க என்னென்ன இருக்குது எல்லாமே எடுத்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த காலத்துல அது இல்லையே. நம்ம சுத்தி என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரிந்தாதான் அதுதான் இந்த உலகம், அதுதான் நம்மளுடைய வாழ்க்கைன்னு நாம இருப்போம். சித்தார்த்தர் கூட அந்த மாதிரி தான் வளர்க்கப்பட்டார். பல வருடங்கள் கல்யாணமாய் குழந்தை கூட உண்டாச்சு. ஆனா அவருக்கு வெளிப்படையா சொல்லணும்னா பொது அறிவு உலக ஞானம் இல்லைன்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கிறப்ப அவர் வெளியில போனார் ஒரு வாட்டி. ஒரு குடும்பம் அழுதுகிட்டு இருந்ததை பார்த்தாரு. ஒருத்தர் முதுமையில தள்ளாடி கொண்டு இருப்பதை பார்த்தாரு. ஒருத்தர் வியாதியோடு அவதிப்படுவதை பார்த்தாரு. ஒரு மரணத்தை பார்த்தாரு. எல்லாமே ஒரே நாள் பார்த்தாரு. அப்ப அவருக்குள்ள சிந்தனை வந்தது. இதுல என்ன கேட்டாரு தேரோட்டிய. ஐயா, இதெல்லாம் நான் இயல்பா இருக்கிறது தானே, இது வரைக்கும் எனக்கு தெரியாதுன்னு அவர் அப்பா அது தெரிவிக்காம வளர்த்தார். அப்ப அவருக்குள்ள அந்த சிந்தனை என்பது ஆரம்பமாச்சு. ஏன் துக்கம் இருக்கு, ஏன் முதுமை இருக்கு, ஏன் வியாதி இருக்கு, ஏன் மரணம் இருக்கு? முக்கியமா மத்த மூணு இயல்புன்னு நினைச்சுக்கலாம். முதுமையாகட்டும் வியாதி இயல்பு கிடையாது, சரி நினைச்சுக்கலாம். முதுமை, வியாதி, மரணம் இதெல்லாம் இயல்பு நம்ம நினைச்சுக்கிட்டா துக்கம் இயல்பு இல்லையே. துக்கம் இயல்பு இல்லாத போது ஏன் துக்கம் என்பது ஏற்படுகிறது? இந்த கேள்விக்கு பதில் தேடுவதற்காகத்தான் அவர் வீட்டை விட்டு போனார். 5½ வருடங்கள் பல குருமார்களிடம், அப்பொழுது அந்த காலத்தில் இருக்கிற எல்லா பயிற்சியையும் செஞ்சார். கடைசியில் இந்த ஆனாபானாசக்தி தவம் செய்யும் போதுதான் அவருக்கு 3ஆம் விழிப்புணர்வு வந்தது. தன் முன்பிறவிகள் அனைத்தையும் பார்த்து கொண்டார். ஞானம் அவருக்கு பிறந்தது. அதுக்கப்புறம் அவர் செய்த முதல் வேலை என்ன? உடனடியா வீட்டுக்கு ஓடி வந்து நான் அனைத்தையும் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சந்தோஷமா யாருக்கிட்டையும் பகலில்ல. வீடு ஞாபகமே இல்லை. ஏன்னா அவர் போனது வீட்டுக்காக இல்லை, நாட்டுக்காக. இத்தனைக்கு அவருக்கு சொந்தமா எந்த விதமான ஒரு கஷ்டமோ துக்கமோ எதுவும் இல்லை. ஊர்ல யாருக்கோ வந்த துக்கத்துக்கு, யாருக்கோ வந்த கஷ்டத்துக்கு, யாருக்கோ வந்த மரணத்துக்கு விடை தேடுறதுக்காக இவர் போனார். நாம நம்ம கஷ்டத்துக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம துக்கத்துக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நம் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குதுன்னு ஒரு ஆராய்ச்சி நமக்கு இருக்கா? என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு, அந்த கடவுள் என் மேல் கருணை காட்டல அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையில புல் ஸ்டாப் வச்சுட்டோம். கடவுளுக்கு இதே வேலையா? இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன? ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஏன் பலவிதமான விதத்தில் இருக்கு? ஒருத்தர் அழகா இருக்கிறாங்க, இன்னொருத்தர் அழகா இல்லை. ஒருத்தர் செல்வ செழிப்போடு இருக்கிறாங்க, இன்னொருத்தர் ஏழ்மையில இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு கல்வி நல்லா வருது, இன்னொருத்தருக்கு வரல.
ஒருத்தர் நல்ல வேலை பண்றாங்க, இன்னொருத்தர் பண்ணல. ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, இன்னொருத்தர் சும்மா உக்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு கஷ்டப்பட்டாலும் காசு வரல, இங்க சும்மா உக்காந்துக்கிட்டு இருந்தாலும் காசு வருது. ஏன் இத்தனை வித்தியாசங்கள் என்ற கேள்வி நமக்கு எப்பாவது வந்ததா? நம் கஷ்டங்களுக்கே நாம எந்த விதமான முயற்சியும் எடுக்காம அந்த கஷ்டங்களுக்கு காரணம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்காம இருக்கிறப்ப, புத்தர் நம்ம எப்பவுமே ஒரு வணக்கத்தை சொல்லணும். ஊர்ல எல்லாருக்கும் இதெல்லாம் தெரிவிக்கணும்னு சொல்லி யாருக்கோ வந்த கஷ்டத்துக்காக, யாருக்கோ வந்த துக்கத்துக்காக அவர் விடை தேடினாரு. நமக்கு அந்த மாதிரி ஒரு ராஜா வாழ்க்கை, அழகான மனைவி, கல்யாணமான புதுசு ஒரு குழந்தையும் வந்திருக்கு. நம்மளால விட்டுட்டு போக முடியுமா? வீட்டை விட்டுட்டு போக வேண்டாம். இந்த மாதிரி காலையில ஒரு ஜூம்ல தியான நிகழ்ச்சி இருக்கு, வர சொன்னாலும் வரீங்களா? இப்பதான்ப்பா கல்யாணம் ஆச்சு புதுசா. இல்லை, நான் குடும்பஸ்தான், என்னால் இது காலையில் நேரத்தை ஒதுக்க முடியாது, எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு. 7 மணி வரைக்கும் நான் இந்த ஜூம்ல நான் உக்காந்துக்கிட்டு இருந்தா அப்புறம் நான் எப்போ ஆபீஸுக்கு போறது? எல்லா வேலையும் பண்ணிட்டு நமக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஒரு துக்கத்துக்கு விடை தேடக்கூட நமக்கு நேரம் இல்லை. ஆனால் யாரோ துக்கத்துக்காக, இந்த உலகத்தில் இந்த துக்கம் ஏன் இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காக சித்தார்த்தர் தன் வாழ்க்கையையே அர்ப்பணித்து புத்தரானார். புத்தர் என்பது பெயர் கிடையாது, அது ஒரு நிலை. அந்த உயர் இடத்துக்கு சென்றார் அவர். அதனால்தான் புத்தர் என்று அழைக்கப்பட்டார். புத்தர் என்பது அவருடைய உண்மையான பெயர் சித்தார்த்த கௌதமர். அதனால நம்ம கௌதம புத்தர்னு கூப்பிடுறோம். யார் வேண்டுமானாலும் புத்தர் ஆகலாம். அதாவது யார் வேண்டுமானாலும் சீஃப் மினிஸ்டர் ஆகலாம், யார் வேண்டுமானாலும் நாட்டுக்கு பிரசிடென்ட் ஆகலாம். பிரசிடென்ட் என்பது அந்த போஸ்ட் தவிர அது பேர் கிடையாது. அதே மாதிரி புத்தர் என்பது அவருடைய அடைந்த ஒரு நிலை. என்ன சொன்னாரு? எல்லா இடத்துலையும் சோகம் என்பது இருக்கு. சோகத்துக்கு காரணம் கோரிக்கை, கோரிக்கைக்கு காரணம் அபிஜை. அபிஜைன்னா கல்வியின்மை. கல்வியின்மைன்னா நான் ஸ்கூலுக்கு போகலை, படிக்கலை, எனக்கு டிகிரி இல்லை, அது இல்லை கல்வி. வாழ்க்கை கல்வி, தி ஆர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை சாஸ்திரம், அந்த கல்வி இல்லை. அதனாலதான் இவ்வளவு கோரிக்கை. அது கோரிக்கைன்னு கூட சொல்ல முடியாது. அவர் சொன்ன அந்த வார்த்தை திருஷ்ணா. சாதாரண கோரிக்கைக்கு மிஞ்சினது திருஷ்ணா. இதுக்கு நமக்கு தமிழ்ல பேராசைன்னு கூட சொல்லலாம். வெறும் ஆசை இருந்தால் எந்த துக்கமும் வராது, பேராசை இருந்தால் மட்டுமே இந்த துக்கம் என்பது வரும். இதெல்லாம் போக்குக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அஷ்டாங்க மார்க்கத்தை கடைபிடிக்கணும். அஷ்டாங்க மார்க்கத்தை கடைபிடிப்பதன் மூலம் மட்டுமே நமக்கு துக்கமின்மை என்பது ஏற்படும். கோரிக்கைனா என்ன? ஒரு பாட்டு இருக்கு, அந்த ராகம் ஸ்ருதிக்கு மிஞ்சி இருக்கு. ஸ்ருதிக்கு மிஞ்சின ராகம் தான் எல்லாமே, ஒரு ஓவர்னஸ், லகையை தாண்டின ஒரு தாளம், அளவுக்கு மிஞ்சிய விஷம். நம்ம பெரியவங்க கூட சொல்லுவாங்க இல்ல, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும். இந்த மாபெரும் ஸ்டேட்மெண்ட் இது. எதுவும் அந்த அளவோடு இருக்கணும், அளவில்லாமல் ஏதும் இருக்கக்கூடாது. அதை ஜூம் ஃப்ரீயா இருக்க ஒரு 12 மணி நேரம் நடத்தலாமேன்னு நினைச்சாங்களே இல்ல, 5லிருந்து 6 மணி வரைக்கும் தியானம், 6லிருந்து 7 மணி வரைக்கும் விஸ்டம் ஷேரிங், அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிடம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங், அவ்வளவுதான். 7:30 மணிக்குள்ள இந்த ஜூம் க்ளோஸ் பண்ணணும். சும்மா தானே இருக்கு ஜூமு, அவன் ரிட்டையர்டு தானே.
காலையில் வருவாங்க, 8 மணிக்கு மேலே வருவாங்க, 8 மணிக்கு வருவாங்க, 11 மணிக்கு மேலே வருவாங்க, 11 மணிக்கு வருவாங்கன்னு சொல்லி எப்போவுமே ஜூம் வந்து நம்ம ஓப்பன்லேயே வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று நடத்தணும்னு சொல்லி ஏதாவது நடத்த முடியுமா? இல்லை. ஜூம் ஓப்பனில் இருக்கணும்னு சொல்லி நாம் நிர்ணயித்தால் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கணும்னா அது வந்து ஒரு ஃபோக்கஸாக ஒரு விதத்தை நோக்கி போகாது. எப்படியாவது அந்த டைம் எங்கேஜ் பண்ணணும். ஓகே. யாராவது வந்து நான் மேஜிக் சொல்லி கொடுக்குறேன் சார்ன்னு, பாப்பா வந்து சொல்லிக் கொடு. யாராவது பாட்டு சொல்லி கொடுக்குறேன், யாராவது ஒரு கீபோர்டு வாசிக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன்னு எல்லாத்தையும் தான் நம்ம ஓகேன்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே டைம் எங்கேஜ் பண்ணணும். அப்படி இல்லாமல் இந்த நேரம் இந்த கட்டத்தில் தான் இருக்கும்போது அது வெறும் தியானம், ஆன்மீக ஞானத்துக்கு மட்டுமே ஒதுக்கப்படும். இதுதான் மத்திய மார்க்கம். ஸோ எப்பொழுதும் நாம் அந்த வித்தையை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். வித்தையை கற்றுக்கொண்டால் மட்டுமே நமக்கு துக்கம் என்பது இல்லாமல் போகும். வித்தை என்றால் நமக்கு இருக்கிற இந்த கல்வி சான்றிதழோ இல்லை எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி, இன்ஜினியரு, டாக்டரு, அது கிடையாது. அந்த கல்வி கிடையாது. ஆன்மீக கல்வி. அது இருந்தால் மட்டுமே நம் துக்கத்துக்கு காரணம் என்ன என்பது நமக்கு நன்றாக புரியும். இது நமக்கு துக்கம் தருகிறது என்ற ஒரு விழிப்புணர்வு நமக்கு இருந்தால் கண்டிப்பாக அந்த ஆசையை நாம் கைவிட்டுடுவோம். அந்த ஆசையை கைவிட்டுட்டால் நாம் மத்திய மார்க்கத்தில் இருக்கணும் என்பது நமக்கு தெரியும். ஆசையை கைவிடணும் என்றால் நம்ம சன்னியாசியாக போக தேவையில்லை. அளவோடு இருக்கணும் ஆசை என்பது. அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. அப்புறம் நிர்வாணம் அன்னாடும் நிர்வாணம், முக்தி, மோக்ஷம், நிஸ்ரேயசு, அபசர்க்கம், இவை அனைத்தும் ஒன்றைத்தான் குறிக்கிறது. துக்கமின்மை. நிர்வாணம்னா என்ன? துக்கம் இல்லாமல் இருப்பது அனைத்திலும். ஆனா துக்கப்படுவது என்பது நம்ம வந்து ஒரு பெரிய விஷயமாவோ, அது நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாவோ, இல்லை நம்மளுடைய அன்பை நம்ம காட்டுறதுக்கு ஒரு வழியாகவும் நம்ம பார்க்குறோம். எந்த இறப்பு நடந்தாலும் கூட நாம சோகத்துக்கு உள்ளாகக்கூடாது, துக்கப்படக்கூடாது. என்னம்மா இப்படியெல்லாம் சொல்றீங்க? இதெல்லாம் ஒரு ஆன்ம ஞானமா? யாராவது தவறி விட்டா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த துக்கம் வரும் இல்லைன்னா அதுதான் அவிச்சைன்னு சொல்றது. அவங்களுடைய ஆயுட்காலம் முடிந்து விட்டது. அவர்கள் இந்த பூமியை விட்டு போயிட்டாங்க. அதுக்கு நாம எந்த மாதிரியான ஒரு பிரிவா இடத்தை தரணும்? இந்த மாதிரி அழுதுகிட்டா? இன்னும் சொல்ல போனா நம்ம ஊர்ல எல்லாம் ஒப்பாரின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு வண்டிகளில் பல பேரை கூட்டிட்டு வந்து அது ஒரு தொழிலாவே இருக்கு. நாம அலுவலனாலும் அலுவலகத்துக்கு ஒரு ஆளை நாம எங்கேஜ் பண்றோம் கூலி கொடுத்து. இது விந்தையான ஒரு விஷயம். நம்மளே நாம அழுவ வேண்டாம் சொல்றப்ப கூலி கொடுத்து அலுவலகத்துக்காக ஒரு 20 பேரை கூட்டிட்டு வர்றது எந்த விதத்தில் அது சரியாகும்? அதாவது இறந்து போன அந்த வீட்டில் அந்த ஒப்பாரி என்பது, அந்த சோகம் துக்கம் என்பது, அந்த அழுகை என்பது இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் அழுவக்கூடாதுன்னு தெரியுமா? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்டிஃபிக் ரீசன் இருக்கு. இப்போ இறந்துட்டாங்க, அவங்களுக்கு இந்த உடல் இல்லை. உடல் இல்லைன்னா இந்த பூமியில இருக்க முடியாது. இந்த பூமியில நம்ம வாழணும்னா இந்த பிசிக்கல் பாடி என்பது நமக்கு வேணும். இப்போ பிசிக்கல் பாடி இல்லை, அது போயிடுச்சு. இப்போ நம்ம எங்க போகணும்? கண்டிப்பா மேலுலகங்களுக்கு போகணும். மேலுலகங்களுக்கு போகணும்னா அதுக்கு ஒரு ஆற்றல் தேவை. ஸோ ஆன்மாவுக்கு அந்த ஆற்றல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இருக்கு, போகணும். அது போயிடும். ஆனா இந்த சோகத்துக்கும் ஒரு எனர்ஜி இருக்கு. இங்க நம்ம எவ்வளவு தீவிரமா அழுகுறோமோ அந்த ஆன்மாவால மேல போக முடியாது.
அந்த ஆன்ம சக்தி அங்க மேல கூட்டிட்டு போகுது. நம்மளுடைய சோக சக்தி அது கீழே அப்படியே இழுக்குது. கீழேயும் இருக்க முடியாம, மேலேயும் போக முடியாம, அவங்களுடைய தவிப்பு என்னன்னு சொல்றது? செத்தாண்டா சாமின்றது இதுதான். இங்க இருக்கவும் முடியாது, மேல போகவும் முடியாது. நம்மளுடைய சோகம் அவங்களை தாக்குது. அதனால்தான் ஒரு ராயல் செல்யூட்டோட அவங்கள மேல அனுப்பி விடணும் நாம. பிறக்கிறப்ப எவ்வளவு சந்தோஷமாக நாம் அதை சொல்கிறோமோ, அதே மாதிரி இறப்பை கூட அதுக்குன்னு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா சொல்லல. பட் அதை ஏத்துக்கிற மனோ பக்குவம் நமக்கு வரணும். இதற்காக வேணும் ஆன்ம ஞானம். ஆனா நமக்கு என்ன தோணுது? திடீர்னு போயிட்டாரு, அவரை நம்பி இந்த குடும்பம் இருந்தது, இந்த குடும்பத்துக்கு நாளையிலிருந்து என்ன ஆகும்? அவர் ஒருத்தர் தான் ஏர்னிங் பர்சன் இந்த ஃபேமிலியில. அவரே போயிட்டு நாளைக்கு இந்த குடும்பம் என்ன ஆகும்? பசங்க எல்லாம் இன்னும் சின்ன பசங்களா இருக்கிறாங்களே, என்னால என்ன செய்ய முடியும்? நான் ஆஃப்டர் ஆல் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தானே. நிறைய ஓடும். பட் என்ன சிந்தித்தாலும் என்ன அழுதாலும் போனவர் திரும்பி வரமாட்டாரு. அடுத்தது நாம் சென்று வேண்டியது வாட் நெக்ஸ்ட். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் காலை நேரத்தில் கேட்கறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் இது உண்மை. நம்மோடு வாழ்ந்த ஒரு நபருக்கு நாம் எந்த விதமான ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்கணும்? அழுதுகிட்டு மாத்திரம் கிடையாது. சோ துக்க ராகிச்சம். நிர்வாணம்னா என்ன? துக்க ராகிச்சம். துக்க ராகிச்சம்னா என்ன? முழுமையா ஆன்ம ஞானத்தை தெரிந்து கொண்டது. துக்க ராகிச்சம்னா என்ன? முழுமையாக தெரிந்து கொண்ட ஆன்ம ஞானத்தை நாம் நம் வாழ்க்கையில் கடைபிடிப்பது. தெரிந்து கொண்டால் மாத்திரம் கிடையாது, அது கண்டிப்பாக கடைபிடிக்கணும். அதை கடைபிடிப்பதற்காகத்தான் நமக்கு அந்த சூத்திரங்கள் சொல்லப்பட்டதே தவிர எல்லாம் காதால கேட்டுட்டு ஓகேப்பா சரி அப்படின்னு போறதுக்கு கிடையாது. இது சினிமா பாட்டு கிடையாது சும்மா கேட்கறதுக்கு. இது அனைத்தையும் நாம் நம் வாழ்க்கையில் வாழ்க்கை முறையாக இது கொண்டு வரணும். ஒரு காலத்தில் நம் தமிழகத்தில் நம்மளால தமிழர்களை பிறந்ததுக்கு ஒரு மாபெரும் சபாஷ் நமக்கு நம்ம போட்டுக்கணும். இது அனைத்தும் நமக்கு அன்றாட வாழ்க்கையில் சொல்லப்பட்டது. உன் ஆரோக்கியம் உன் கையில், உன் ஆரோக்கியம் உன் சமையல் கட்டில், உன் ஆரோக்கியம் உன்னை உன்னுடைய அஞ்சரை பெட்டில்னு சொன்னாங்க. அது உண்மை. எனக்கு ஜீரகம் போட்டா பிடிக்காது, எனக்கு இஞ்சி போட்டா பிடிக்காது, எனக்கு அது போட்டா பிடிக்காது, இது போட்டா பிடிக்காதுன்னு சொல்லி அனைத்தையுமே நம்ம விட்டுட்டோம். அதுக்கு அது சரியா போகும். ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு விஷயம். பொங்கல் செய்கிறோம், பொங்கல்ல மிளகு போடுறோம், அந்த மிளகு வந்து முழுசா போடுறோம். முழுசா போட்டா எங்க வீட்டுல குழந்தைங்க சாப்பிடுறது இல்லைன்னு சொல்லி இடிச்சு போடுறாங்க இப்போ. அப்ப அந்த காலத்துல அவங்க ஏன் போடல? இப்ப நாம ஏன் இடிச்சு போடுறோம்? அது இடிச்சு போட்டுட்டா அவங்களால எடுத்து வைக்க முடியாது. அது அவங்க சாப்பிட்டே ஆகணும். அது அப்படியே அவங்க சாப்பிட்டுடுவாங்க. அது நம்ம முன்னோர்களுக்கு தெரியாதா? நம்மளை ஏன் கட்டாயப்படுத்துனாங்க இந்த மிளகை வந்து அப்படியே நீ சாப்பிடணும்னு சொல்லி? உங்களுக்கு தெரியுமா? மிளகு அப்படியே போட்டால் அது வந்து எந்த விதமான சைடு எஃபெக்டும் தராது. நீங்கள் இடித்து போட்டிங்கன்னா அது நமக்கு ஹீட் கொடுக்கும். அப்போ நம்ம வாயில் மெல்று தானே சாப்பிட்றோம். அது கடிச்சா ஒன்று, உங்கள் வாயில் நீங்கள் கடிச்சா எதுவும் ஆகாது. ஆனால் நீங்கள் அதை இடித்து அந்த பொங்கலில் போடுறப்ப அந்த பொங்கல் வந்து குளிர்ச்சியை தராது, ஹீட் ஆகும். மாம்பழம் சாப்பிட்டா எப்படி ஹீட் ஆகுதோ அதே மாதிரி அந்த பொங்கல் சாப்பிட்டாலும் அது ஹீட் ஆகும். அதனால தான் அந்த மிளகை முழுசாக போட்டாங்க, இடித்து போடல. இஞ்சி பச்சையை அப்படியே யூஸ் பண்ணால் அது ஒரு
ஆரோக்கியத்தை தரும். அதுவே நம்ம காய வச்சு அது நாம யூஸ் பண்ணா அது இன்னொரு விதத்தில் லாபம் தரும். ஆன்மீகத்தையும் ஆரோக்கியத்தையும் நம் கையில இருந்ததை, நம் வாழ்க்கை முறையாக இருந்ததை நாம் தவறிவிட்டோம் நண்பர்களே. இது எதுவும் நமக்கு புதுசும் கிடையாது, செயல்பட முடியாத அளவுக்கு கஷ்டமானதும் கிடையாது. நமக்கு எப்படி நம்ம பெரியவர்கள் அந்த மிளகை முழுசா அப்படியே முழுங்கணும்னு சொல்லி தந்தாங்களோ, நம்ம பசங்களுக்கும் நாம சொல்லி தரணும். அதை விட்டுட்டு நம்ம மாத்தினா அதனுடைய அதனால வரக்கூடிய அந்த நன்மைகளை அனைத்தையுமே நாம இழந்துடுவோம். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எங்கிருந்து எங்கே போனோம்னு நினைக்காதீங்க. எல்லாமே நம்ம வாழ்க்கையில் இருந்ததை நாம் எப்படி அது புரிந்து கொள்ளாமல் மாற்றிவிட்டோம் என்பதை சொல்வதற்காக ஒரு உதாரணம். அப்புறம் அஷ்டாங்க மார்க்கத்தின் மூலமாகத்தான் இந்த துக்கத்தில் இருந்து நாம விடுபட முடியும் சொன்னாரு. என்ன அந்த அஷ்டாங்க மார்க்கம்? சரியான கண்ணோட்டம், சரியான சங்கல்பங்கள், சரியான வாக்குகள், சரியான கர்மா, சரியான ஜீவனோபாயம். அதாவது சரியான முறையில் நாம் சம்பாதிப்பது, சரியாக இருக்கிற ஸ்ரத்தை, சரியான நம் ஃபோக்கஸ், சரியான தியானம். இந்த 8ம் இருந்தால் நமக்கு துக்கம் என்பது வராது. இந்த 8ம் நாம் கடைபிடித்தால் நமக்கு கோரிக்கை, அதாவது பேராசை என்பதே நமக்கு வராது. எப்பொழுதும் நாம் மத்திய மார்க்கத்தில் இருப்போம். இதை அனைத்தையும் நாம் செய்யணும். நம் கண்ணோட்டம் சரியாக இருக்கணும். தி ரைட் வியூ. எதை பார்க்கிறோம்? ஒரு காலத்தில் சினிமாலாம் இல்லாத ஒரு நேரத்தில் நாடகங்கள் என்பது இருந்தது. அந்த நாடகங்களுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். சிலதை காட்டக்கூடாது, சிலதை பேசக்கூடாது, சிலதை ரொம்ப என்ன சொல்றது, க்ளோஸ்அப்ல காட்டக்கூடாது, சிலது சொல்ற மாதிரி சொல்லணும், சிலது திரைக்கு பின்னாடி இருக்கணும், சிலது நிழல் மாதிரி காட்டணும். ரத்தத்தை காட்டக்கூடாது, கொலையை காட்டக்கூடாது, சில விஷயங்களை வெளிப்படையாக காட்டக்கூடாது, சில விஷயங்கள் அதாவது யாராவது கொல்றதா இருந்தா அது கொல்றது என்பது டைரக்டா காட்டக்கூடாது. ஒரு நிழல் மாதிரி, அந்த திரைக்கு பின்னாடி நிழல் மாதிரி நாம காட்டணும். இது எல்லாம் நியதிகள் இருந்தது. இப்ப இருக்கா? கேமரா நிறைய மாடர்ன் எக்யூப்மெண்டா வந்துடுச்சு. ஆனா சினிமாவில் காட்டும் போது எதை காட்டுகிறார்கள்? அது மேக்கப்பினுடைய திறமை. பட் அவங்க காட்டுறது அவ்வளோ க்ளோஸ்அப்ல அதை காட்டுறது நமக்கு இங்கே போய் உக்காருது. நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். ரொம்ப வலியில துடிக்கிற பெண்களை காட்டுறாங்க. அது என்னன்னு தெரியல. ஏன் இப்படி காட்டுறாங்க? அவங்கள ஏன் இவ்வளவு வலி இருக்கு? அவ்வளவும் பொறுத்துக்கிட்ட மாதிரி பொறுத்துக்கிட முடியாத அளவுக்கு ஒரு வலி என்பதை அவ்வளவு க்ளோஸ்அப்ல காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா அது நார்மல் டெலிவரி ஆகும்போது இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன், ஏதோ மருந்து ஏதோ போடணும் சொல்லி. நார்மல் டெலிவரி என்பது ஒரு பதட்டமான ஒரு விஷயம்தான். ஒரு காலத்தில் அதில் நிறைய மரணங்கள் கூட சம்பவித்தது.
பிள்ளைத்தான் காப்பாட முடிஞ்சது, தாயை காப்பாற்ற முடியலன்ற டைலாக் நம்ம பல சினிமாவில், பழைய சினிமாவில் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இப்போ இல்லை. அவங்க வந்து ஒரு நல்ல விஷயத்தை தானே சொன்னாங்க. இதை ஏன் நீங்க ஒரு குத்தமா சொல்றீங்கன்னா, அவ்வளவு க்ளோஸ்அப்ல அந்த வலிய பல பெண்கள் அந்த காட்டும் போது, நாளைக்கு கல்யாணமாயி குழந்தை பெத்துக்கிற ஒரு பெண்ணின் மனதில் அது எந்த விதமான தாக்கத்தை உண்டாக்கும்? ஓ! குழந்தை பெத்துக்கிறதுன்னு இவ்வளவு கஷ்டமா? எவ்வளவு வலி இருக்குமா? இதெல்லாம் நாம தாங்கிக்கணுமா? எல்லாரும் குத்தம் சொல்றாங்க. இப்பெல்லாம் நார்மல் டெலிவரிஸ் எல்லாம் நடக்கிறதே இல்லை. எல்லாமே சிசேரியன் சிசேரியன்னு. எல்லாரும் டாக்டர்ஸை தப்பு சொல்றாங்க. டாக்டர் ஒன்றும் கடவுள் கிடையாது. நாம இது வரைக்கும் நம் பசங்களை அந்த நார்மல் டெலிவரிக்காக பிசிக்கலாகவும் மென்டலாகவும் நாம தயார்படுத்தி இருக்கிறோம். இது யாரும் பார்த்துக்கிறதே இல்லையே. மிஞ்சி போனா அந்த 10 மாசத்துல நீங்க ஒரு 10 தடவையோ 12 தடவையோ டாக்டர் அம்மா கிட்ட போயிருப்பீங்க. மற்ற நேரமெல்லாம் நீங்க உங்க அம்மா கிட்ட பல மாசங்கள் இருக்கிறீங்க. உங்க அம்மா உங்களை என்ன கல்வியை தந்திருக்கிறாங்க குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு? நார்மல் டெலிவரிக்கு உங்களை ரெடி பண்ணாங்களா? எல்லாம் டாக்டரை திட்டினா நீங்கள் ஒரு 12 தடவை போயிருப்பீங்க. போனப்போ ஒரு 20 நிமிஷம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இங்கே நீங்கள் மாசக்கணக்கில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்களேம்மா அம்மா வீட்டில். அம்மாவை யாரும் தப்பு சொல்றதில்ல, டாக்டரை சொல்றீங்க. ஒரு 10 தடவை ஒரு 20 நிமிஷம், அதுக்குள்ள அந்த டாக்டர் அம்மாவால் என்னதான் சொல்ல முடியும்? உன்னப்பா நீங்க எப்படி இருக்குங்க, உங்க வயிற்றுக்குள்ள குழந்தை எப்படி இருக்குன்னு பார்த்துக்க தான் முடியும். மற்றதெல்லாம் நீங்க தான் சொல்லித்தரணும். நார்மல் டெலிவரினால இவ்வளவு அளவுக்கு வலி இருக்கும், வேண்டாம் சி செக்ஷன் சொல்லி மைண்ட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா எங்கிருந்து நார்மல் டெலிவரி ஆகும்? நாம் எதை பார்க்கிறோம், நம் மனதில் எந்த தாக்கத்தை அதை உருவாக்குது, அதன் மூலமாக எத்தனை பக்க விளைவுகள் வருது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஸோ தி ரைட் வியூ, நாம் எதை பார்க்கிறோம் என்பதை சரியாக இருக்கணும். சரியான சங்கல்பங்கள். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன். என் பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க, நீங்க ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிறீங்க. இது கரெக்டா? கரெக்டா? சார் அந்த கிளாஸ்ல 50 பேர் இருக்கிறாங்க, உங்க பொண்ணுக்கு மாத்திரம் நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும்னு சொல்லி நீங்க சங்கல்பம் எடுத்துக்கிட்டு அது எப்படி கரெக்ட் ஆகும்? அதாவது மற்ற 49 ஸ்டூடெண்ட்ஸ் தோத்துடணும்னு சொல்லி இருக்கு அதுக்கு பின்னாடி. ஏய், என் பிள்ளைக்காக நான் வந்து பெத்தெடுத்து நான் ஃபீஸ் கட்டி நான் படிக்க வைக்கிறேன், என் பொண்ணு ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும்னு சொல்லி நினைக்கிறது தப்பு என்ன இருக்கு? பட் அதுக்கு பின்னாடி 49 பேர் தோல்வி அடையணும்னு சொல்லியிருக்கு. அப்ப இப்படிதான் சங்கல்பம் வச்சுக்கணும். என் பொண்ணுக்கு நல்ல மார்க் வரணும், போதும். அந்த நல்ல மார்க் என்பது ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் குறிக்குது. ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும்னு சொல்லி சங்கல்பித்து கொண்டதுக்கும் நல்ல மார்க் வரணும்னு சொல்லி சங்கல்பம் எடுத்துக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க. நம்ம மற்றவங்களுக்கு வேண்டாம்னு சொல்லலை, என் பொண்ணுக்கு நல்ல மார்க்ஸ் வரணும். அது நல்ல மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் ரேங்கா கூட இருக்கலாம். அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க் என்பதை இங்க மனசுல வச்சுக்கிட்டு தான் என் பொண்ணுக்கு நல்ல மார்க்ஸ் வரணும்னு சொல்லி நாம சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டோம். நல்ல மார்க்ஸ் வரணும் என்பும் போது மற்றவங்களுக்கு இல்லை என்ற ஒரு நெகட்டிவிட்டி அங்க இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும்னு சொல்லும் போது ஸோ மற்றவங்க எல்லாம் தோத்துடணும் என்ற ஒரு சங்கல்பம் அங்க மறைமுகமா இருக்கு. சங்கல்பங்கள் என்பது நாம ரொம்ப ஜாக்கிரதையா வைக்கணும். எந்த விதமான நெகட்டிவிட்டியும் இருக்காது, இருக்கக்கூடாது. நேத்தே நம்ம சொன்னோம், சப்கான்சியஸ் மைண்ட் சங்கல்பங்கள் வைக்கும் போது இது நடந்து முடிந்து விட்டது. கார் வேணும்னு ஆசை,
ஆனா நாம எங்க சங்கல்பங்கள் என்ன சொல்றோம் அஃபர்மேஷன்ஸ்ல? நான் கேட்ட காரை எனக்கு தந்ததுக்கு நன்றி. இன்னும் நம்ம கிட்ட கார் பொம்மை தான் இருக்கு, கார் வரல. இருந்தாலும் அது நமக்கு வந்து விட்டதாக நாம் நன்றியை சொல்றோம் இந்த விஸ்வத்துக்கு. என் பொண்ணு நல்லா படிக்கணும், நல்ல மார்க்ஸ் வரணும். அதுக்காக மற்றவங்களுக்கு நாம எந்த விதமான நெகட்டிவ் சங்கல்பங்கள் இருக்கிற மாதிரி மறைமுகமாக இருக்கட்டும், இருக்கவே கூடாது. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள். நான் ஒரு குட்டி கதை சொல்றேன். ஒரு ஏழ்மையான குடும்பம், கணவன் மனைவி விவசாயம் பார்க்குறாரு. அவருக்கு வந்து ஒரு அம்மா அப்பா. அந்த அம்மா அப்பாவுக்கு கண் தெரியாது ரெண்டு பேருக்குமே. அந்த விவசாயத்தில் இவங்களுக்கு பெருசாக வருமானமும் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கல்யாணமாகி பல வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. அந்த மாதிரி நிறைய பூஜைகள் செஞ்சாங்க. ரொம்ப நல்ல மனுஷங்க. ஐயோ பாவம், இந்த குடும்பம் இவ்வளோ கஷ்டப்படுதுன்னு சொல்லி ஒரு நாள் கடவுள் பிரத்யட்சமாகி ஒரு வரம் தரேன்னு சொன்னார். ஒன்னே ஒன்று தான். சரி, கொஞ்சம் 5 நிமிஷம் டைம் தாங்க, நாங்கள் வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லி 3 பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எங்கள் அம்மா அப்பாவுக்கு கண்ணு தெரியல, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவங்களுக்கு கண்ணு வேணும்னு கேட்கலாமான்னு பையன் கேட்குறாரு. அவங்க வந்து கல்யாணமா இத்தனை வருஷம் ஆச்சு, குழந்தைங்களே இல்லை, குழந்தை வேணும்னு சொல்லி கேட்க சொல்றாங்க மாமனார் மாமியார். அவளுக்கு என்னமோ கணவன் இவ்வளோ கஷ்டப்படுறாரு, நாம இவ்வளோ ஏழ்மையில இருக்கிறோமே, நமக்கு நல்ல வசதி வாய்ப்பு வேணும்னு சொல்லி கேட்கணும்னு. இந்த மூணுத்துல எது கேட்கணும்? அவர் தரதோ ஒரே ஒரு வரம் தான் சொன்னாரு. அப்ப அந்த பெண்மணி ஒரு 2 நிமிஷம் கண்ணு மூடி தியானம் செஞ்சு, ஓகே இது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கடவுள்கிட்ட போய் கேட்குறாங்க. என் பையன் தங்க தூளியில இருப்பதை என் மாமனார் மாமியார் பார்க்கணும். ஒரு கல்லுல 3 மாங்காய். ஸோ அவங்களுக்கு குழந்தை வேணும் என்பதை கேட்டுட்டாங்க. அது மாமனார் மாமியார் பார்க்கணும் சொல்லியும் கேட்டுட்டாங்க. தங்கத்தூளியில த ஆடணும்னா தங்கத்தூள் எப்போ வரும்? நமக்கு நல்ல காசு பணம் இருந்தால் தான் வரும். அவங்க தங்கத்தூளி கேட்கல, தங்கத்தூளியில ஆடுறதை பார்க்கணும்னு கேட்டாங்க. அப்போ அங்கே தங்க கட்டில் யார் கொண்டு வரணும்? கணவன் தானே கொண்டு வரணும். கணவன் கொண்டு வரணும்னா அப்போ அவருக்கு எவ்வளவு செல்வ செழிப்பு இருந்தால் தங்கத்தில் ஒரு ஊஞ்சலை கொண்டு வருவா முடியும்? சொல்லுங்க. இதுதான் சங்கல்பம். ஒரே வரத்தில் அனைத்தையும் கேட்டாங்க. எனக்கு குழந்தை பிறக்கணும், இது முதல் வரம். என் கணவருக்கு வந்து நல்ல வசதி வாய்ப்பு வரணும், இது 2வது வரம். என் மாமனார் மாமியாருக்கு கண் பார்வை வரணும், இது 3வது வரம்னு கேட்கல. ஒரே வரத்துல எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. இது சின்ன சின்ன நுணுக்கங்கள். நம்ம சங்கல்பங்கள் வைக்கும் போது எப்படி இருக்கணும்? அஃபர்மேஷன் எழுதுறப்ப நம்ம வந்து சொல்றது வந்து ஒரு 2 3க்கு மேல ஒரு வாட்டி வேண்டாம். அந்த 2 3 வச்சுக்கிட்டு நீங்க வந்து டெய்லி அது காலையிலையும் இரவு படுக்கிறப்பவும் எழுந்திருக்கிறப்பவும் தியானம் பண்றதுக்கு முன்னாடி அது எல்லாம் ஒரு வாட்டி படிங்கன்னு சொல்றப்ப நமக்கு இங்க 1008 கோரிக்கைகள் இருக்கு. இவங்க என்னமோ 3 4 மிஞ்சி போனா மேக்சிமம் 5ன்னு சொன்னாங்க. 5 5யா இந்த அஃபர்மேஷனை போட்டு அந்த 5யும் நிறைவேறி அதுக்கப்புறம் இன்னொரு 5க்கு எங்க போறது? வாழ்க்கையே முடிஞ்சிடும். ரைட்டா சார்? ஸோ இந்த மாதிரி சங்கல்பங்கள் ஒரே விஷயத்தில் அனைத்தையும் அடங்குற மாதிரி நாம சங்கல்பங்கள் வச்சுக்கணும். சரியான வாக்கு. நாம் பேசுறது என்பது சரியாக இருக்கணும். நம் முன்னோர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்துல அவங்க வந்து திட்டுறது கூட தாக்குற மாதிரி இருக்காது.
எங்க தாத்தா திட்டும் போது கண்ணட்டுல கையில போட்டு நல்லா நினைச்சிடுவேன் பாருன்னு. அது பார்க்குறப்ப நம்மளையே கணத்துல இறக்கி வச்சு ஏதாவது செஞ்சுடுவாரோன்னு இருக்கும். நல்லா கவனிச்சிங்கன்னா கணத்துல கயிறை தான் விடுறேன்னு சொன்னாரே தவிர என்ன விடுறேன்னு சொல்றல. பயமுறுத்தணும். பட் அதே சமயம் எந்த விதமான நெகட்டிவ் வார்த்தையும் அங்கே இருக்கக்கூடாது. வார்த்தைகளுக்கு அவ்வளவு பவர் என்பது இருக்கு. நம் வார்த்தை தான் ஒரு கமாண்டாக சப்கான்ஷியஸ் மைண்டுக்கே போய் சேருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ வார்த்தை என்பது எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆனா வாய் திறந்து நம்ம என்ன பேசுறோம், எதுக்கு பேசுறோம், நமக்கு இங்க எமோஷன்ஸ் வந்துட்டு ஒரு கோவமா ஒரு ஆத்திரமா வந்துடுச்சுன்னா அந்த வாயில என்ன வருதுன்னு கூட நமக்கு தெரியறது இல்லையே. நம்ம நல்லதுதான் பேசுறோமா, இல்ல கோபத்துல சாபங்களை கொடுக்குறோமா? நீ நல்லாவே இருக்க மாட்ட. யார் வாயாலையும் அதை சொல்லக்கூடாது. நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிற இங்க பண்பு என்ன? நமக்கு எதிரியானாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கணும்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆனா கோபத்துல நமக்கு ரொம்ப வேண்டியவங்கள, நம்ம கூட இருக்கிறவங்கள, நம்ம குடும்பத்தாரையே நாம திட்டுறோம். பகைவனையே எதுவும் சொல்லக்கூடாது, அவனுக்கு கூட நல்லதே நடக்கணும் சொல்லி நினைக்க சொல்லி சொல்லி தந்திருக்கிறப்ப நம் கோபத்தின் மூலமாக நம்மளுடைய வார்த்தைகள் நம் வாக்குகள் எப்படி இருக்கு? கண்டிப்பாக இதன் மேல் கவனம் என்பது தேவை. சரியான கர்மா, அதாவது சரியான செயல்கள். நம்ம செய்யற வேலை சரியாக இருக்கணும். என் குடும்பம் கஷ்டத்துல இருக்கு, அதனால அடுத்த வீட்டுல கொள்ளையடிச்சிட்டு போகலாம், யாரையாவது ஏமாத்தலாம், எந்த விதமான பாவச் செயலும் செய்யலாம். ஒரு செல்போன் வித்தா ஒரு 1000 ரூபாய் தான் வருது. அதுவே ஒரு ட்ரக்ஸ் வித்தா, ட்ரக்ஸ்ன்னா மருந்து கிடையாது, தீமையான பொருட்கள். அதை வித்தா நமக்கு 10,000 வருதுன்னு அது விற்கலாமா? தவறு இல்லையா? ஜூம்ல இந்த மாதிரி நல்ல வீடியோவை போட்டா சரி. அதுவே ஒரு ப்ரோன் வீடியோ போட்டா அதுக்கு லைக்ஸ் வருது, அதுக்கு வியூஸ் வருது. ஆனா அது கரெக்டா? டார்க் வெப்னு இருக்கு. ஒருத்தரை கொடுமைப்படுத்துறது, ஒருத்தரை கொல்றது, ஒருத்தரை துன்புறுத்துறது, ஒருத்தரை பழி வாங்குறது, இதெல்லாம் லைவ்ல காட்டுறாங்க. அது ஒரு சந்தோஷமா? ஸோ நாம செய்யற பணி என்பது நமக்கும் அடுத்தவருக்கும் இந்த சமுதாயத்துக்கும் சரியானதாக இருக்க வேண்டும். இதெல்லாம் திருக்குறள்ல சொல்லப்பட்டு இருக்கு. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அதிகாரம் எழுதி வச்சிருக்கிறாரு. முழுமையா பகவத்கீதையோ ஒரு திருக்குறளையோ நம்ம படிக்கிறது இல்லை, நம் பசங்களுக்கு சொல்லி தரதும் இல்லை. ஒரு 10 திருக்குறள் இருக்கு, அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி எழுதினா 10க்கு 10 மார்க். அது ஒரு மார்க் தர ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்கிறோமே தவிர அதுல இருக்கிற அந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ளணும், கடைபிடிக்கணும், நம் பசங்களுக்கு அதை சொல்லி தரணும் சொல்லி எல்லாமே மார்க்ஸ் மார்க்ஸ் மார்க்ஸ். மார்க் வந்தா போதும். அது அதுல இருக்கிற அந்த உள்ளார்ந்த அந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா இல்லையா? ஸோ நாம செய்யறது சரியான கர்மாவாக இருக்கணும். அதுல இருந்து வர்ற அந்த பணம் என்பது நம் வாழ்க்கைக்கு, நம் குடும்பம் நடத்துறதுக்கு சரியான நேர்மையாக உழைத்து சம்பாதித்த பணமாக இருக்கணும். யாரையும் ஏமாற்றக்கூடாது, மோசம் செய்யக்கூடாது, எந்த பித்தலாட்டம் செய்யக்கூடாது, யாரையும் மயக்கக்கூடாது, பிறருடைய சிச்சுவேஷனை
நமக்காக எப்பவும் நம்ம யூஸ் பண்ணிக்க கூடாது. அவர் ரொம்ப அர்ஜென்ட்ல இருக்கிறாருப்பா, 1,00,000 வேணுமா, 10 வட்டி ஆனாலும் பரவாயில்ல, கொடுத்துடலாம். நல்லவரு. ஆனா ஒரு அவசியத்துல இருக்கிறாரு. எங்கேயும் லோன் கிடைக்கல. நம்ம 5 வட்டி, 6 வட்டி, கந்து வட்டி, 10 வட்டி கேட்டாலும் தந்துடுவாரு. அதாவது அவருடைய நெருக்கடியை இங்கே நாம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது தவறு. ஒண்ணுமே இல்லை, ஒரு ஹர்த்தால் வந்துடுச்சு, இல்லை நல்லா மழை பெய்யுது, பால் பேக்கெட் வரல, பிரெட் பேக்கெட் வரலன்னா, அந்த மழை காலத்துல ஒரு வெள்ளம் வர்றப்ப அந்த பிரெட் பேக்கெட்டும் பால் பேக்கெட்டும் விலை என்னவாக இருக்கும்? 3 மடங்கு, 4 மடங்கு. ஒரு பேக்கெட் 100 ரூபாய், ஒரு பிரெட் பேக்கெட் 200 ரூபாய். நான் என்கிட்ட இருக்கு, இந்த நேரத்துல இந்த பொருளை நான் இந்த அதிக விலைக்கு வித்து நான் இதை காசாக்கிக்கிறேன். பிறருடைய கஷ்டத்தை நாம் காசாக்கிக் கொள்ளக் கூடாது. இன்னும் சொல்ல போனா 2 ரூபாய் கம்மியா தாங்க. மழை வந்துடுச்சு, வேலைக்கு போக முடியல, தினக்கூலி என்ன செய்வான்? முடிஞ்ச கடனாக கொடுங்க. அப்பா நீ எப்போ வந்து கொடுக்குறிய அப்போ கொடு, பரவாயில்ல, இந்த 2 பால் பேக்கெட் எடுத்துட்டு போ. அவங்க வீட்லயும் என் பசங்க இருப்பாங்கல்ல, குழந்தைங்க இருப்பாங்கல்ல. நம்மளுடைய மனிதாபிமானம் எங்க போச்சு? இதெல்லாம் சின்ன 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 விஷயங்கள் தான். இந்த சின்ன 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 விஷயம்தான். கோலம் போடுறப்ப புள்ளி சின்ன சின்னதான் போட்டா பெரிய கோலமா வரும். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நாம் எதுவும் கடைபிடிக்காம போகும்போது அனைத்தும் பெரிய விஷயங்களாக மாறுகிறது. நமக்கு ஒரு சின்ன வலி வந்தாலும் நம்மளால முடியாது. யாருக்காவது எழுந்து போறப்ப அப்படி கால் பட்டா கூட சாரி சார்ன்னு சொல்றோம், சாரி மேடம்னு சொல்றோம். அந்த பண்பு நமக்கு இருக்கிறப்ப நாம எப்படி நான்வெஜ் சாப்பிடுறோம்? அதை கொன்னு, நம்ம கையாலேயே கொன்னு, நம்ம வீட்டிலேயே வளர்க்கிறோம். ஆட்டையும் ஆட்டையும் கோழியையும் எப்படி நம்மளால கொல்ல முடியுது? நமக்கு ஏன் அந்த பாசம் வரல? அது ஒரு உயிர், அது நம் உணவு கிடையாது. ஸோ சரியான கண்ணோட்டம், சரியான சங்கல்பங்கள், சரியான வாக்குகள், சரியான செயல்கள், சரியான சம்பாத்தியம், சரியான ஸ்ரத்தை. நம் கவனம் எல்லாம் சரியான விஷயங்கள் மேல இருக்கணும். நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். வாரா வாரம் வரான் ஊருக்கு போயிட்டு, வரப்பெல்லாம் இவ்வளோ பெரிய சூட்கேஸ் கொண்டு வரான் எதிர் வீட்டுக்காரரு. என்ன இருக்கு அதுல? அந்த அம்மாவோ டெய்லி ஒரு பட்டு புடவை கட்டுது. எங்க போனாலும் செலவு செய்து வாங்குது. இத்தனைக்கு அவன் என்ன பண்றான்? இந்த கவனம் நமக்கு தேவையில்லை. அந்த கவனம் நம்ம மேல வச்சா நம்ம வாழ்க்கை தரம் உயரும். எது மேல நம்ம சிரத்தை வைக்கணும்? நமக்கும் அரசியலுக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. ஆனா காலையிலேயே காஃபி குடுக்கிறப்ப, அதுவும் டீ கடையில போனீங்கன்னா, "என்னப்பா நேத்து இந்த மாரி ஆச்சாமே, அவர் இந்த மாரி சொன்னாராமே, இந்த மீட்டிங்ல இது கேட்டாராமே." ரஜினி படம்லாம் எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா? கமலெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏ, கமல் மாரி ஆக்டிங் ரஜினிக்கு வருமா? வெட்டி பேச்சு காலையிலேயே. இத்தனைக்கும் அவங்க 2 பேரும் நல்ல நட்போடு இருக்கிறாங்க. ஆனா அவங்க 2 பேர் சொல்லி நாம இங்க ஒண்ணுமே இல்லாத உதவாக்கரை விஷயத்துக்கு ஒரு பகையை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். அபிமானம் இருக்கணும், அன்பு இருக்கணும், ஒரு ரசிகனா நாம அதை ரசிக்கணும். ஆனா அது எந்த விதமான அடுத்தவங்களை தாக்குற அளவுக்கு அந்த ரசிப்புத்தன்மை என்பது இருக்கக்கூடாது. ஸ்ரத்தை எது மேல் இருக்கணும், எது வரைக்கும் இருக்கணும்? சரியான கான்சென்ட்ரேஷன். அப்புறம் சரியான தியானம். எது சரியான தியானம்? எது சரியான தியான முறை? எது சரியான தியான போஸ்டர்? நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. தியானம்னால எல்லாரும் இப்படிதான் வைப்பாங்க கை.
திஸ் இஸ் தி லூஸ் எட்ஸ். கையை இப்படி கோத்துக்கணும். நாம் எந்த பிக்சர்ஸ் பார்த்தாலும், எந்த சிலைகள் பார்த்தாலும் ஒன்று இப்படி இருக்கும், இல்லைன்னா இப்படி இருக்கும். ரெண்டுமே நம்ம கிட்ட இருந்து நம்ம வாங்குற அந்த விஸ்வசக்தி என்பது இது கை விரல்கள் கிட்ட இருந்து போய்க்கொண்டே இருக்கும். இப்போ நம்ம இப்படி வைக்கிறப்போ அந்த விரல் நுனியில அந்த எனர்ஜி இருக்கும். அதை கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது விஸ்வசக்தி. அதனால்தான் கையை பிரித்து கண் மேலே வச்சுக்கிறோம். கண்ணுக்கு காந்த சக்தி இருக்கு. அந்த விரல் நுனியில இருக்கிற அந்த எனர்ஜியை கூட கண் வந்து உள்வாங்கிக்குது. அதனால கண்ணு மேல கையை வைக்கிறோம். அதனால தான் இதெல்லாம் லாக்கிங் சிஸ்டம். சரியான தியானம் எது? மூச்சின் மேல் கவனம் என்ற ஆனாபானாசதி தியானம். அது வந்து பாலிமொழி. இதுதான் சரியான தியானம்னு நீங்க எப்படி சொல்வீங்கன்னா, நான் சொல்லல, புத்தர் சொன்னார். அந்த காலத்துல இருந்த அந்த 120 தியான முறைகளை அனைத்தையும் கடைபிடித்து ஆராய்ச்சி செஞ்சு அவர் சொன்னார், எல்லாத்திலையும் சிறந்தது மூச்சின் மேல் கவனம் என்ற இந்த தியானம் மட்டுமே. மறுபடியும் நம்ம ஆராய்ச்சி செய்யணுமா? சொல்லுங்க. அவர் ஆராய்ச்சி செஞ்சு சொல்லிட்டு போனார் இல்ல. பூமி உருண்டையா இருக்குதுன்னு சொன்னாங்க. நம்புறீங்களா? இல்ல பூமி உருண்டையா இருக்குதுன்னு சொல்லி நான் ஆகாயத்துக்கு போய் அங்கிருந்து பார்த்த பிறகு, காஸ்மோஸ்ல இருந்து பார்த்த பிறகுதான் நான் இதை நம்புவேன்னு சொல்றீங்களா? எல்லாத்தையும் நாம நம்புறோம் இல்ல. பூமி உருண்டையா இருக்குதுன்னா இருக்குது. அதே மாதிரி புத்தர் அனைத்தையும் தான் சுயமாக அந்த முறைகளை செய்து அதுக்கப்புறமா அவர் டிக்ளேர் பண்ணதுதான் அனைத்திலையுமே சிறந்தது மூச்சின் மேல் கவனம் என்ற இந்த தியானம் மட்டுமே. அதற்காகத்தான் சரியான தியானத்தை நாம் செய்ய வேண்டும். சரியான தியானம் என்றால் நீங்கள் பண்றதுக்கு எளிதாக இருக்கணும். எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கக்கூடாது. எப்போ வேண்டுமானாலும், எங்கு வேண்டுமானாலும், எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் செய்யற அளவுக்கு அது இருக்கணும். மற்ற தியான முறைகளை நான் தயவு செய்து எந்த குறையும் சொல்லவில்லை. நாம் நம்முடைய கருத்தைத்தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மற்றவங்க மற்ற தியானங்களை பண்ணட்டும். பட் அனைத்திலையும் சிறந்தது மூச்சின் மேல் கவனம் என்ற தியானம். இது புத்தர் சர்டிபிகேட் கொடுத்தது. பத்ரிஜி கண்டுபிடித்ததோ, பத்ரிஜி இதை ஊக்குவித்ததோ, பத்ரிஜி இதை வந்து ப்ராபகேட் பண்ணதோ கிடையாது. இந்த ப்ராபகாண்டா அனைத்தும் புத்தர் அவர் காலத்தில் செஞ்சது. 200-500 வருடங்களுக்கு முன்னாடி சொன்னது இது. புத்தர் பிறந்து 2500 இயர்ஸ் ஆச்சு. அப்போ சொன்னது. அதுக்கப்புறம் வேற எந்த விதமான புது தியானங்களும் வரல. வந்தாலும் இதை மாதிரி ஒரு ரிசல்ட் ஓரியன்டா ஒரு எஃபெக்டிவான ஒரு தியானமாக இருக்காது. ஸோ இந்த 8ம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 8ஐயும் நாம் கடைபிடித்தால் கண்டிப்பாக நம் வாழ்க்கையில் துக்கம் என்பது இருக்காது. துக்கத்துக்கு காரணம் குடும்பம் கிடையாது. துக்கத்துக்கு காரணம் குடும்பத்தின் மேல் நமக்கு இருக்கிற பற்று கிடையாது. துக்கத்துக்கு காரணம் குடும்பத்தின் மேல் நமக்கு இருக்கிற அக்கறை, அன்பு, பாசம், கடமை, இது எதுவும் கிடையாது. அதெல்லாம் நம்முடைய கடமை. நம் குடும்பத்துக்கு நம்ம செஞ்சே ஆகணும். இது எதுவும் துக்கத்துக்கு காரணமாகாது. ஆனா அதற்காக சரியான பாதையில், சரியான கண்ணோட்டத்தோடு, சரியான வார்த்தைகள் மூலம், சரியான சம்பாத்தியத்தில் நாம சரியாக இருக்கிறோமா என்பதை பார்த்துக்கணும். இது எல்லாம் கடைபிடித்தால் துக்கம் என்பது இருக்காது. துக்கமின்மை தான் நம் நிர்வாணத்துக்கு வழிவகுக்கும். நிர்வாணம் என்றால்
அது ஏதோ ஒரு பொருள் நமக்கு கிடைக்கிறது கிடையாது. எதற்கும் நீங்கள் துக்கப்படாமல் அனைத்தையும் ஏத்துக்கிற ஒரு மனோபக்குவத்துக்கு வரணும்னா, அந்த மனோபக்குவம் என்பது ஆன்மீக விஞ்ஞானத்தின் மூலம் மட்டுமே கிடைக்கும். அதற்காக இந்த அஷ்டாங்க மார்க்கத்தை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.